வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சிறுதானியம் தினை அரிசியை வச்சு பாயசம் செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசம். நான் அதுக்காக 50 கிராம் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு கப்பில் வெல்லம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு காமிச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாகு பதெல்லாம் வேணாம், லேசாக கரைச்சிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டிக்கலாம். இப்போ தினை அரிசி நல்லா ஊறிடுச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா மலர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூட 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 75% வேக வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது கூட ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசல் எடுத்து நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு செவக்க வறுத்தெடுத்துக்கிறேன். இதை அந்த பாயசத்தில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான சிறுதானியம் தினை அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.